ஹலோ மக்களே, வணக்கம். நம்ம இன்றைக்கி பேச போகிற டாபிக் பார்த்திங்கன்னா, டெலிவரி பாய் வேலை செய்யலாமா வேணாமா, ஸ்விக்கி ஓட்டலாமா சொமேட்டோ ஓட்டலாமா, எவ்வளோ நேரம் செய்யலாம், இந்த வேலையில் நான் தாண்டா ராஜா அப்படின்ட்டு நினச்சிட்டு இந்த வேலைக்குள்ளே வரலாமா, இல்லை இங்கேயும் நம்ம வேறு யாராவது நம்பி தான் பிழைக்கணுமா. இதில் இப்போ அந்த சேலஞ்சஸ் எல்லாம் போடுறாங்க. ஒரு மாதத்தில் 1 லட்சம் சம்பாதிக்க போகிறோம், ஃபாரின் போக போகிறோம், ஃப்ளைட் டிக்கெட் வாங்கிட்டு பறக்க போகிறோம், ஃபுல்லாக நிறையா வீடியோ வருது. உண்மையிலேயே அந்த மாதிரிலாம் பண்ண முடியுமா அப்படிங்கிறத ஃபுல்லாகவே இந்த வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த வேலையில் உள்ள நன்மை தீமை ரெண்டையுமே பார்ப்போம். நன்மையை மட்டும் பார்த்துட்டு போயிடாதீங்க, தீமையும் பாருங்கள். பார்த்தா தான் அந்த வேலையில் சேரலாமா வேணாமா அப்படிங்கிறத பற்றி நீங்கள் அப்புறம் யோசிக்கலாம். சரி, ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு டெலிவரி பாயாக நம்ம ஆகிறதுக்கு அதில் உள்ள ஃப்ளெக்சிபிலிட்டி தான் காரணம். ஃப்ளெக்சிபிலிட்டினா நம்ம எப்போ வேணாலும் வேலைக்கு போகலாம், எப்போ வேணாலும் வேலையை விட்டு நின்றுக்கலாம் இல்லை, எப்போ வேணாலும் வேலையை விட்டு வீட்டுக்கு போகலாம், நம்ம நினச்ச நேரம் வேலை செய்யலாம், யாருக்கிட்டையும் போய் வேலை செய்யணுன்ற அவசியம் இல்லை. அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, என் வேலையில் நான் தாண்டா ராஜா, நான் வைக்கிறது தான் சட்டம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறத செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். மற்ற வேலை மாதிரி நம்ம மேனேஜர் ஒன்று சொல்லுவாரோ, சூப்பர்வைசர் ஒன்று சொல்லுவாரோ, அந்த மாதிரி யார்கிட்டையும் போய் நம்ம கைகட்டி நிற்கணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம வேலையை நம்ம தான் செய்ய போகிறோம். ஸோ அதனால் இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அடுத்து தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, பீப்புள் இன்ட்ராக்ஷன்னா நம்ம டெலிவரி பாய்ங்கிற போது நம்ம நிறைய இடங்களுக்கு போவோம். அங்கேருந்து பொருளை வாங்குறதுக்கும் சரி, பொருளை கொண்டு போய் கொடுக்குறதுக்கும் சரி, அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு இடங்களுக்கும் போகும்போது ஒவ்வொரு ஆளுங்களை பார்ப்போம், அவங்களோட பேசலாம், பழகுவோம். அப்படிங்கிறபோது நமக்கு நம்ம வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்கும்போது நமக்கு நிறைய பழக்க வழக்கங்கள் வரும். அதுதான் பீப்புள் இன்ட்ராக்ஷன். அடுத்து ஃபோர்த் பாயிண்ட் பார்த்திங்கன்னா, வேலையில் ரொம்ப ஈஸியாக சேர்ந்துடலாங்க. ரொம்ப ஈஸியான இப்போ மற்ற வேலை மாதிரி நம்ம ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், ரெஸ்யூம் ரெடி பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், எதுவும் கிடையாது. கையில் லைசன்ஸ் இருக்கா, ஒரு பைக் இருக்கா போதும். பைக் இல்லைன்னா கூட ஒரு ரெண்டல் எடுத்து ஓட்டிக்கலாம். மற்றபடி வேறு எதுவும் தேவையில்லை. நமக்கு சாதாரணமாக ஒரு பேங்க் டீட்டெயிலும், நமக்கு பணம் வரணும்ல, அதுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட்டும் ஆதார் கார்டும் போதும், வேறு எதுவும் தேவையில்லை. அப்புறம் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஓட்டுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நிறையா காசு வரும். நம்ம எவ்வளோ நேரம் வேலை செய்கிறோமோ அதை நம்ம தான் முடிவு பண்ண போகிறோம். நம்ம எவ்வளோ வேலை செய்கிறோமோ அந்த அளவுக்கு வருமானம் வரும். வருமானம் பெருசாக வருமானு கேட்டிங்கன்னா அதை நான் பின்னாடி சொல்கிறேன். வருமானம் வரும். ஓகே, இப்போ நம்ம மெயின் பாயிண்ட்டுக்குள்ளேயே போகிறோம். டிஸ்அட்வான்டேஜஸ், தீமைகள். இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறதே வெதர் கண்டிஷன் தான். நம்ம ஊரில் இப்போலாம் எப்போ மழை வருது, எப்போ வெயில் அடிக்குது. வெயில் அடித்தாலும் ஒரே தான் அடிச்சு தள்ளும். அப்படியே நம்ம பைக்கில் போகும்போது கையெல்லாம் சுடும், அந்த அளவுக்கு வெயில் அடிக்கும். மழை பெஞ்சாலும் அடித்து ஊற்றும், குளிர் அடித்தாலும் சரி. இந்த மாதிரி எல்லா சுச்சுவேஷன்லையுமே நம்ம ரன் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். நான் மழை வெயில் எனக்கு குளிருது அப்படின்ட்டு எந்த காரணமும் சொல்ல முடியாது. உனக்கு காசு வேணும்னா நீ ஓட்டி தான் ஆகணும். அந்த மாதிரி ஓட்டும்போது என்ன ஆகும், உடம்பு சரியில்லாமல் போகும். இல்லை இப்போ உங்களுக்கு இம்யூனிட்டி இருக்குது அப்படின்னாலும் ஃப்யூச்சரில் அதனால் பிரச்சனைகள் வர தான் செய்யும். அதுதான் இதில் உள்ள ஃபஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் வண்டி ஓட்ட முடியும் ஒரு பைக்கு, அதுவும் நம்ம ஊர் ரோடு நல்லா இருக்குது, டிராஃபிக்கே இல்லாமல் இருக்குது அப்படின்னா நம்ம ஓட்டலாம்னா ஒரு நாளைக்கு ஒரு மேக்ஸிமம் ஒரு 150 கிலோமீட்டர் ஓட்டலாமா. 150லேருந்து ஏன்னா நம்ம உழைக்கணும் அப்படி நமக்கு இதுதான் உழைப்பு அப்படிங்கிறனால ஒரு 200 கிலோமீட்டர்னா ஓட்டுங்க. ஆனால் அதையே ஒரு டிராஃபிக்கான ஊர்லேயும் ரோடே சரியில்லாத ஒரு ஊர்லேயும் ஓட்டணும்னா எப்படி ஓட்ட முடியும்? ஓட்டினா தான் காசு. ஓட்டிகிட்டு தான் இருக்கும். ஓட்டிகிட்டு இருக்கும்போது என்ன ஆகும், பேக் பெயின் வரும். நமக்கு பார்த்திங்கன்னா பேக் பெயின் வரும். அப்புறம் இன்னும் நிறையா பிரச்சனைலாம் இருக்குது. உள் பிரச்சனை, வெளி பிரச்சனைன்னு நிறையா பிரச்சனை இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம வண்டி ஃபுல்லாக கண்டமாயிரும். வண்டி மெயின்டெனன்ஸுக்குன்னு இங்கே எவனும் காசு கொடுக்க மாட்டான். அதை நம்ம இன்கமில் இருந்தால் பார்த்துக்கணும். நீங்கள் அடிக்கடி ஆயில் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் செயின் ப்ராக்கெட்டு எல்லாமே தேஞ்சிட்டே இருக்கும். செயின் ப்ராக்கெட்டு, டயர்னு எல்லாமே தேஞ்சிட்டு போகும். நீங்கள் ஒரு ஃபுல் டைமில் ரன் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் உங்கள் உடம்போட உங்கள் வண்டி சீக்கிரம் டேமேஜ் ஆகும். போக உங்கள் உடம்பு டேமேஜ் ஆகிரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறோம்னா அந்த கம்பெனியில் நமக்கு அடுத்தடுத்து ஒரு ஒன்றே இல்லைனாலும் ஒரு 2 வருஷம் ஒரு 3 வருஷம் கழிச்சாவது ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்டாவது இருக்கும். அது சேலரி வைஸாவோ இல்லை பொசிஷன் வைஸாவோ ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஆனால் டெலிவரி பாயில் நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் எத்தனை வருஷத்தில் நீங்கள் ஓட்டினாலும் கடைசி வரைக்கும் டெலிவரி பாய் தான். ஒரு கம்பெனியில் போய் நீங்கள் ஒரு 10 வருஷம் வேலை செஞ்சீங்கன்னா அதுக்கான க்ரோத் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது சேலரி வைஸாகவும் சரி, பொசிஷன் வைஸாகவும் சரி. ஆனால் ஒரு டெலிவரி பாயில் நீங்கள் ஒரு 10 வருஷம் ஓட்டினீங்கன்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் என்ன ஸ்டேஜில் இருந்தீங்களோ அதே தான் லாஸ்ட்லையும். அதனால் யோசிச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு வேறு நான் இன்னொரு வேலையில் போய் புதுசாக செய்கிறேன்னா எங்கே போனாலும் அதே தான்.
ஒரே காசு தான். இஷ்டம்னா ஓட்டு, கஷ்டம்னா போ. உன்னால் முடிஞ்சால் செய்ய முடியலன்னா போயிட்டே இரு, அவ்வளோதான். அதனால் இதை ஒரு ஃபுல் டைமாக பண்ணணும்னு நினைக்காதீங்க. பார்ட் டைமாக பண்ணுங்கள். ஒரு சைடு இன்கம்காக பண்ணலாம், அவ்வளோதான். மற்றபடி ஃபுல் டைம் ஒர்க்காக இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் லாஸ். இப்போ பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ஆர்டர் இருந்துக்கிட்டே இருக்கும், நிறைய சம்பாதிக்கலாம் அப்படிலாம் கிடையாது. பீக் ஹவர் மட்டும்தான். நம்ம எப்போ சாப்பிட போகிறோமோ அந்த டைம் மட்டும்தான். நம்ம சாப்பிட்ற நேரம் நம்ம சாப்பிட முடியாது, ஏன்னா அந்த நேரம் நம்ம வேலை செஞ்சாகணும். எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிட முடியும். ஒரு மதியானம் 12 மணிலேருந்து ஒரு 3 மணி வரை ஆர்டர் இருக்கும். அதே மாதிரி 7 மணிலேருந்து நைட் ஒரு 10 மணி வரை ஆர்டர் இருக்கும். ஸோ நீங்கள் சாப்பிட்ணுன்னா அதுக்கு முன்னாடியோ இல்லை பின்னாடியோ தான் சாப்பிட்ணும். இது 2 இடையில சாப்பிட முடியாது. குறிப்பாக தண்ணியே குடிக்க முடியாதுங்க. தண்ணி குடிக்கணும்னா நம்ம ஒன்று வாட்டர் கேன் எடுத்து போகணும். தண்ணி குடித்தோம்னாலும் பிரச்சனை. குடித்தோம்னா நம்ம ஃபுல்லாகவே டெலிவரி பாய், நம்ம ஃபுல்லாக வெளில தான் சுற்றிக்கிட்டு இருப்போம். ஒரு ஹோட்டலில் ஒரு டாய்லெட்டை யூஸ் பண்ணுறதும் கஷ்டம், வெளிலையும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. சரி தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாட்டர் பாட்டில் இல்லாமல் கடைகளுக்கே போகிறோம்னாலும், கடையில் நம்ம போகிறதெல்லாம் பெரிய பெரிய ஹோட்டல் தான் இருக்கும். அங்கெல்லாம் அந்த டெலிவரி பாய்க்கு தண்ணி வைக்கிறாங்களான்னு கேட்டால் தண்ணிலாம் வைக்க மாட்டானுங்க. வரமா ஆர்டர் எடுக்கிறோமா போகிறோமா அந்த மாதிரி தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லாக அந்த டெலிவரியிலேயே தான் இருக்கும். சம்பாதிக்கிறதும் டெலிவரி பண்ணுறதுலேயும் தான் இருக்கும். நமக்கு தண்ணி குடிக்கணும் அதெல்லாம் தோணாது. அதனால் ஃபுல்லாகவே உங்கள் உடம்பு கண்டமாயிரும். ஃபுல் டைமாக பண்ணாதீங்க, பார்ட் டைமாக பண்ணுங்கள். என்னோடய அட்வைஸ் அதுதான். அப்புறம் ப்ரெஷர், இதெல்லாம் ப்ரெஷர். இவ்வளோ நேரம் நீ என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தா, ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கலாம், எப்போ நாள் வேலை செய்யலாம், ராஜாவாக இருக்கலாம் அப்படி இப்படின்னு. அப்புறம் என்ன ப்ரெஷர்னா நமக்கு டார்கெட்டுன்னு ஒன்று வைப்பானுங்க. டார்கெட்டுனா நம்ம இன்சென்டிவ். நீ வேலை செய்கிறதுக்குள்ள காசு நாங்கள் கொடுப்போம், ஆனால் நீ இத்தனை ஆர்டர் முடிச்சின்னா நான் உனக்கு இன்சென்டிவ் தருவோம், போனஸ் தருவோம். அப்போ நீ அத்தனை ஆர்டர் முடித்தா தான் அந்த போனஸை வந்து நீ அச்சீவ் பண்ண முடியும். அந்த போனஸ் அச்சீவ் பண்ணணுன்னா நீ என்ன பண்ணணும், கஷ்டப்பட்டு உழைக்கணும். கஷ்டப்பட்டு நீ உழைக்க ரெடியாக இருந்தாலும் உனக்கு அவனுக்கு ஆர்டர் கொடுக்கணும். ஆர்டர் கொடுத்தா தான் நீ கஷ்டப்பட்டு உழைக்க முடியும். ஒரு சில நேரம் அதை ரீச் ஆகிற டைம் வந்து ஆர்டரே கிடைக்காது. ஆர்டரே கிடைக்காம நின்றுக்கிட்டே இருப்போம். என்னடா அவனுக்கு எப்படி பண்ணுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகும். அப்புறம் அவ்வளோதான், எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு சொல்லிட்டேன். பார்ட் டைமாக பண்ணுங்கள். பார்ட் டைமானால் பகலெல்லாம் ஓட்டாதீங்க, நைட்டில் ஓட்டுங்க. நைட்டில் 7 to 10 மணி வரை ஓட்டுங்க. அதோட ஸ்விக்கிலாம் 7 to 11 மணி வரை ஓட்டினா தான் உன்னால் அந்த இன்சென்டிவ் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு வேறு ஒன்று வச்சுருக்கான். ஸோ 7 மணிலேருந்து 11 மணி வரை நீங்கள் வண்டி ஓட்டி தான் ஆகணும். ஆர்டர் வருது வரல நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஆர்டர் வந்துச்சுன்னா நீங்கள் உடனே பிக்கப் பண்ணணும். ஸோ அதுக்கடையில் நீங்கள் வேறு எதுவும் பண்ணவும் முடியாது, வெயிட் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். ஜொமேட்டோவில் கூட பரவாயில்ல, ஜொமேட்டோவில் ஏதாவது ஒரு 7 to 10 தான் வைக்கிறானுங்க எனக்கு தெரிஞ்சு. ஆனால் ஜொமேட்டோவில் டெய்லி இன்சென்டிவ் கிடைக்கிற மாதிரி தெரில, ஃப்யூச்சரில் பார்க்கலாம். ஸ்விக்கியில் ஆனால் டெய்லி இன்சென்டிவ் இருக்குது. 7 to 11 நீங்கள் ஃபுல்லாக ட்ரிப்பில் இருந்தீங்கன்னா அந்த இன்சென்டிவ் கொடுப்பானுங்க. ஆனால் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா இன்கம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இவன் ஸ்விக்கியில் என்ன பண்ணுவான்னா, ஒரு 5 கிலோமீட்டர் ஓட்டினாலும் சரி, 2 கிலோமீட்டர் ஒரு 3 கிலோமீட்டர் ஓட்டுறீங்கன்னா அதுக்கு 25 ரூபா தான் கொடுப்பான். 5 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் ஓட்டினா கூட 30 ரூபா 35 ரூபா தான் கொடுப்பான். 35 ரூபாய் தர மாட்டான். ஜொமேட்டோ வந்து ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு 10 ரூபாய்ன்ற மாதிரி கனெக்ட் பண்ணி கொடுத்துருவான். ஆனால் அவனுக்கு எல்லாருமே நம்ம கொண்டு போய் டெலிவரி பண்ணுறதுக்கு தான் கொடுப்பானுங்க. அதை பிக்கப் பண்ண வர பாருங்க, ரிட்டன் வர பாருங்க, அது கொடுக்க மாட்டாங்க. நம்ம இங்கேருந்து ஒரு அவுட்டரில் கொண்டு போய் டெலிவரி பண்ணுறோம், ஒரு 5 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டரு கொண்டு போய் கொடுத்துட்டு திரும்ப நம்ம ரிட்டன் வரலாம். அங்கேருந்து அதுக்கு பெட்ரோல் காசு யார் கொடுப்பா? நம்ம அங்கே ட்ரைவ் பண்ணி தரோம்னா நமக்கு சம்பளம் யார் கொடுப்பா? அது கிடைக்காது. அதுதான் லெவலில் பெரிய டிஸ்அட்வான்டேஜ். நமக்கு அந்த இன்கம் வந்தால் கூட நமக்கு ரிட்டனுக்கு ஒரு காசு கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன், ஓகேண்ணா நல்லாயிருக்கும். அப்பையும் கூட நான் ஃபுல் டைம் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நான் வந்து பார்ட் டைம் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஃபுல் டைம் ஓட்டுறவங்க ஓட்டி பாருங்கள். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.